ஹாய். நிஃப்டியோட லாஸ்ட் வீக்கு ப்ரிவ்யூ வீடியோவில் இந்த மாதிரி ஒரு பேரலல் சேனலில் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ 21,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து கம்மி. ஏன்னா நம்ம ஆர்எஸ்ஐ வந்து ஹையில் இருக்குது. ஸோ அங்கேருந்து செல்லிங் திரும்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீக் வீடியோவில் பார்த்துருந்தோம். பட் ஆனால் அந்த வீக் வந்து அதை நல்லாவே பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு ஒரு 50 பாயிண்ட்ஸ் செல்லிங் ஆகி ஃப்ரைடே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து வீக்லி க்ளோசிங் வந்திருக்குது. ஸோ இது எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நிஃப்டியோட மந்த்லி சார்ட் இது. மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மந்த்லியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆகிருக்குது. இன்னும் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகலை, இருந்தாலும் வந்து இது ஸ்ட்ராங்கான க்ளோசிங் தான். இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இருக்குது. செல்லிங் வந்தாலுமே வந்து இந்த லெவலுக்கு கீழே, அதாவது 20,700க்கு கீழே மந்த்லி க்ளோசிங் வரல அப்படின்னா இது வந்து பிரேக் அவுட் தான். ஏன் இவ்வளோ இப்போ மேலே போயிருக்குது, அவ்வளோ தூரம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இன்னும் 2 வீக் இருக்குது. 2 வீக்கில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த பாருங்களேன், இந்த கேண்டிலில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து செல்லிங் ஆகி தான் அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அதனால் சான்சஸ் ஆர் தேர். பட் இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்சைடு டார்கெட் எவ்வளவு அப்படின்னா 21,850, 21,800லேருந்து 21,850 வரைக்கும் கூட இன்னும் அப்சைடு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை 21,850வும் பிரேக் பண்ணுது அப்படின்னா நமக்கு 22,300லேருந்து 350 வரைக்கும் கூட மேலே அப்சைடு போகலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த டார்கெட் வருது. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த 2 மந்த்லி கேண்டிலையும் இந்த 2 மந்த்லி கேண்டிலையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கோங்க. ஸோ அதை க்ளோன் பண்ணுங்கள். அதை க்ளோன் பண்ணி இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு பாருங்களேன். அதாவது 21 செப்டம்பர் அண்ட் நவம்பர் 21. ஸோ இந்த 2 மந்த்லி கேண்டிலோட ஹையவும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டார்கெட்டை பிடிச்சிடலாம். சப்போஸ் அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அப்சைடு வந்து இந்த கேண்டிலோட இதாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இது வரைக்கும் க்ளோசிங் வரல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருக்குது. பட் ஆனால் க்ளோசிங் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் வந்திருக்குது. ஸோ அதனால தான் 21,850 வரைக்கும் இன்னும் மேலே போகலாம். சப்போஸ் அதுக்கு மேலே போனாலும் ஒரு நல்ல ஹெல்த்தியான பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அப்சைடு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து ஸ்விங் ட்ரேடருக்கு மட்டும்தான். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த லெவலில் அக்குமுலேட் பண்ண வேண்டாம். ஸ்விங் ட்ரேடை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஸ்டாக்கை, ஒரு நல்லா மூவ் ஆகிற ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மேபி எனக்கு டைம் இருந்தது அப்படின்னா சண்டே வந்து ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ நான் பேட்டர்ன் சொல்லலை, இது வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இது வந்து லெஃப்ட் ஷோல்ட்ரு, இதுதான் நெக்லைனு, இது ஹெட்டு. ஸோ இந்த இடம் வந்து ரைட் ஷோல்ட்ரு. ஸோ நெக்லைனை பிரேக் பண்ணியிருக்குது. ப்ராபபிலிட்டி வந்து அப் சைடில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம மந்த்லியில் ஸ்டாப் லாஸ் வந்து 20,700. ஒரு வேளை இந்த டிசம்பர் மந்த் கேண்டில் 20,700க்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து பிரேக் அவுட் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிடும். பார்க்கலாம். ஸோ இன்னும் 2 வீக்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஸோ இதை டெய்லியில் எப்படி அப்ரோச் பண்ணலாம், இது வந்து மந்த்லியில் நம்ம ஓவரால் ஒரு டார்கெட் செட் பண்ணுறோம். ஸோ டெய்லியில் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டே சார்ட்டில் நமக்கு இந்த மாதிரி ஒரு பேரலல் சேனல் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னில் தான் மூவ் ஆகிக்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ அந்த பேரலல் சேனல்லையும் பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கேண்டில். ஸோ இந்த 21,000 நம்ம சொன்ன அந்த 21,000 லெவலில் ஒரு சைடுவேஸ் போச்சு. ஒரு செல்லிங் போன மாதிரி திரும்பிட்டு அந்த கடைசி ஒரு வென்ஸ்டே அந்த ஒரு டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரெக்கவரி. ப்ளஸ் நமக்கு டியூஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 21,000க்கு மேலே ஒரு நல்ல கேப் அப் கிடச்சதுனால அதை அப்படியே ஹோல்டு பண்ணி பாசிட்டிவ் மொமெண்டத்துக்கு மார்க்கெட் திரும்பிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே இந்த பேரலல் சேனலுக்கு மேலேயே ஓப்பன் கிடச்சதுனால ஒரு நல்ல புல்லிஷில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மேபி இந்த ஹையை பிரேக் பண்ணுது, அதாவது ஃப்ரைடே வந்து ஹையை பிரேக் பண்ணாலும் அப்சைடு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிரேக் அவுட்டுக்கு ரீடெஸ்ட். ஸோ இந்த இடத்துல
பிரேக் அவுட் ஆகிருக்குது. இதோட ரீடெஸ்ட் வரலாம். இந்த பேரல் சேனல் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பேரல் சேனலுக்கு உள்ள மார்க்கெட் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இப்போ மண்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 21,300 320 அந்த ரேஞ்ச் வருது. ஸோ 21,300க்கு கீழே க்ளோஸ் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்கும். ஸோ இந்த சேனல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டெய்லி நமக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது, மார்க்கெட்டு எந்த மாதிரி டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்றது வந்து நீங்களே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். ஸோ 21,850 அப்படின்றத அப்சைடு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. லோவில் வந்து டெய்லி இப்போ மண்டே 21,300. ஸோ இது வந்து இந்த மாதிரி டேப்பராக இருக்கிறதுனால நமக்கு டெய்லி நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ டியூஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா 21,370. ஸோ வெனஸ்டே வந்து 21,400. ஸோ இந்த ரேஞ்சு இந்த ஒரு வேளை இந்த சேனலுக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா நானே கூட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட மந்த்லி சார்ட்டு. ஸோ நான் மந்த்லியில் ஓவரால் வியூ சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு டே சார்ட்டில் நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மந்த்லியில் இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது. பட் இன்னும் மந்த்லி க்ளோசிங் வரலை. ஏன் அப்படின்னா அந்த இருக்குது பாருங்களேன், ஏற்கனவே ஒரு இடத்துல அதாவது கிட்டத்தட்ட அக்டோபர் 2021 அக்டோபரில் இதே மாதிரி தான் பிரேக் அவுட் ஆச்சு. பட் மந்த்லி க்ளோசிங் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வந்ததுனால செல்லிங் வந்துடுச்சு. ஸோ அதனால தான் ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பட் நம்ம ஸ்டாப் லாஸை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா பிரேக் அவுட் தான் ஆச்சு, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் ஆனால் அது வந்து திரும்பிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம எக்ஸிட் ஆகாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து செல்லிங்கில் போயிடும். திரும்ப ரைஸ் ஆகும். ஆனால் நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடாக இருக்கும்போது ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு வேணும். அந்த ஸ்டாப் லாஸை நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டு இல்லை அது என்ன பேட்டர்னில் மூவ் ஆகுது அப்படின்றத பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு மந்த்லியில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது. இன்னும் க்ளோசிங் வரலை. மேபி இந்த லெவலுக்கு மேலே அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பேங்க் நிஃப்டியும் புல்லிஷில் தான் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியும் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடுக்கு நிஃப்டியும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஐடி வந்து ஒரு டார்கெட் கிட்டத்தில் இருக்குது. ஸோ அதை தாண்டிச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை இப்போயும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த டார்கெட் வரைக்கும் வைக்கலாம். ஆக்சுவலாக இதுவும் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஸோ ஏற்கனவே இருந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது 36,800 850 அந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹை தான். ஸோ இந்த 36,800 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஐடியும் வந்து ஆல் டைம் ஹை தொடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஐடியில் செலக்டிவாக ஸ்டாக் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஐடி இதெல்லாம் எனக்கு வந்து செலக்டிவாக ஸ்டாக் சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் அதுக்கான இடிஎஃப் அதாவது நிஃப்டி பீஸு, பேங்க் நிஃப்டி பீஸு, அப்புறம் ஐடி பீஸ் இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணலாம்.